முடிச்சிட்டேன்டி. நீ என்ன பண்ண? நேத்தே முடிச்சிட்டியா? ஏடி கூடயே சுத்துறியே, ஒரு வார்த்தை சொல்றது இல்ல? இது என்ன ஊர் ஃபுல்லா போஸ்டர் அடிச்சா ஓட்ட முடியும்? நான் ப்ராஜெக்ட் முடிச்சிட்டேன்னு என்னடி ஓவரா பண்ற? சரி சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்ப? ஏன் ப்ராஜெக்ட் சேர்த்து உன்னையே சேர்த்து வச்சிருப்பேன்டி. சொல்லிருக்கலாம்ல என்கிட்ட ஒரு வார்த்தை. ச்சே. ஓ, உன் ப்ராஜெக்ட்டையும் சேர்த்து செய்யறதுக்கு தான் என்னை படிக்க வைக்கிறாங்களா எங்க வீட்ல? ஏண்டி அவங்க ப்ராஜெக்ட் அவங்க தாண்டி செய்யணும். இப்போ எதுக்கு நீ இந்த முறை முறைக்க? எல்லாரும் ப்ராஜெக்ட் செஞ்சுட்டா. நீ ஒருத்தையாவது எனக்கு துணைக்கிறப்பன்னு நினைச்சேன். நீயும் ப்ராஜெக்ட் செஞ்சு தொலைச்சிட்ட. இப்ப நானால ஒத்தையில நிக்கணும். அந்த மணிமேகலை எனக்கு தனியால கிளாஸ் எடுப்பா. சீ. அது என்னமோ உண்மைதாண்டி. எல்லாரும் ப்ராஜெக்ட் செஞ்சுட்டாங்கன்னு தெரியுதுல. யார்கிட்டயாவது ஒரு மாடலாவது வாங்கி நீயும் செஞ்சிருக்கலாம்ல. மாடல் பார்த்து செய்யறதா இருந்தா நான் ஏண்டி ஓன்ட்ட கேக்குறேன்? எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்கே வராதுடி. ஐயோ, இன்னைக்கு அந்த மணிமேகலை என்ன செய்ய காத்திருக்கான்னு தெரியல. ஹே பூஜா. யாரடி அவன்? பார்க்க நல்ல ஹேண்ட்ஸமா தெரியறானே. யாரு? உன்னோட பாய் ஃப்ரெண்டா? அப்படிலாம் இல்லடி, நீ வேற சும்மா இரு. ராஜீவ், நீ எதுக்குடா காலேஜுக்குலாம் வந்த? யாரோ பார்த்தா என்ன நினைப்பாங்க? எங்க வீட்ல போய் போட்டு கொடுத்துருவாங்கடா. ஹே, உண்மையை சொல்லு. அதுக்கெல்லாம் பயப்படுற பொண்ணா நீ? ஐயோ சரி சரி, எதுக்கு வந்த அத முத சொல்லு. ஹே பூஜா, நம்ம நேத்து பேசுனதை மறந்துட்டியா? நான் என்ன சொன்னேன்? இன்னைக்கு டிடெக்டிவ் ஆஃபீஸ் போகணும்னு சொன்னேன்ல. கரெக்டா டயத்துக்கு வந்துருவேன். நானும் வெயிட் பண்ணி பார்த்தா உடனே ஆளையே காணோம். அதனாலதான் நானே உன் காலேஜுக்கு ஸ்ட்ரைட்டா வந்துட்டேன். சரி வா கிளம்புவோம். ஆமாப்பா மறந்துட்டேன். பட் ஆனா எனக்கு இன்னைக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் சப்மிட் பண்ணணும்ப்பா. நான் இருந்தே ஆகணும். இல்ல எங்க மணிமேகலை டீச்சர் காதுல ஓட்டையை போட்டு தொங்க விட்டுருவாங்க. ஆல்ரெடி ஓட்ட போட்டு தானே இருக்கு. அப்புறம் எதுக்கு ஓட்ட போட்டு தொங்க விடணும்? டேய் என்ன நக்கலா? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன்டா. எனக்கு இன்னைக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் சப்மிட் பண்ணணும். தயவு செய்து நீ மட்டும் போயிட்டு இரு. நான் பின்னாடியே வந்துறேன். ஓகே? இது எப்படிமா நான் நம்புறது? நீ ப்ராஜெக்ட் ஒர்க்னு சொல்லிட்டு அதுலயே உட்காந்துட்டீங்கன்னா அதெல்லாம் முடியாது. என்ன ஆனாலும் சரி, நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண கூட செய்றேன். ப்ராஜெக்ட் ஒர்க் சப்மிட் பண்ணிட்டு வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போலாம். இன்னைக்கு அந்த டிடெக்டிவ பார்த்தே அவனை பூஜா. லேட் பண்ணாத, வேகமா வா. டேய் நீ என்னடா இப்படி சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கிற? பூஜா, என்னடி இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? இல்லடி, அந்த பையன் தான் உன்னை அவ்வளவுதான் கூப்பிடுறான்ல. நீ வேணா கிளம்பு. நான் வேணா உன்னோட ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிடுறேன். கருணை வள்ளல் பாரு. இங்க பாருடி, உன்னோட பிளான் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. பிச்சிடுவேன். நான் என்னோட ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிட்டு தான் கிளம்புவேன். பாரு ராஜீவ், சரி ஓகே, நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு. நான் என்னோட ப்ராஜெக்ட் ஒர்க்கை சப்மிட் பண்ணி முடிச்சிட்டு வந்துறேன். ஓகே, நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு போ. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. சரி ஓகே பூஜா, நான் வெயிட் பண்றேன். நீ வேகமா போயிட்டு வா. இங்க ஒரு ஜீவன் நகலாம நிக்குதே. ஏய் அடி, இப்போ எதுக்குடி கத்துற? பாடி கிளாஸ்க்கு போலாம். இங்கே அவனை பார்த்து நின்னுட்டு இருக்க. அதுவா, பையன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கானா, அதுதான் ஒரு ஹாய் சொல்லலாமான்னு பார்த்தேன். நீ எந்த ஹாயும் சொல்ல வேணா பாயும் சொல்ல வேணா. முதல்ல கிளாஸ்க்கு வாடி. ப்ராஜெக்ட் ஒர்க்கும் பண்ணல, இதுல வெளியில நின்னு பாத்துக்கிட்டு இருக்கா. வா வேமா. உனக்கு பொறாமடி. இங்க பாருடி, ஒழுக்கமா வந்துரு. இல்ல உன் குச்சி கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிருவேன். வேமா வாடி. வரேன், போடி போடி, டென்ஷன் ஆகாத. வாழ நீயே பாரு. எனக்கு ஒன்றும் தேவையில்லை. உனக்கு வாய் ரொம்ப கூடி போச்சு. வா வேமா. நம்மளும் கொஞ்சம் பொசசிவா தெரியுதே. பரவாயில்ல, நல்லதுதான். இருக்கட்டும். ரவியை கிளம்பி வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஆளக்கணும். என்ன ஷாலுமா, என்னத்தான் திட்டிட்டு இருக்க மாதிரி தெரியுதே. ஆமாடா, அப்புறம் என்ன திட்டாம கொஞ்சம் செய்வாங்க? உன்னை எப்படா வர சொன்னேன்? எவ்வளவு நேரம் கழிச்சு வர பாரு. சரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன பண்ண? சரி சொல்லு, எதுக்கு வர சொன்ன? டே ரவி, என்கேஜ்மெண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குப்பா. என் கூட வரியா? ஹே, என்னப்பா விளையாடுறியா? என்கேஜ்மெண்ட்க்கு பர்ச்சேஸ்லாம் எனக்கு எப்படி தெரியும்? ஒரு சாரி கூட எனக்கு செலக்ட் பண்ண தெரியாது. அப்புறம் நான் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி கடைசியில் நீ என்ன சொல்லிடுவேன்? நீ செலக்ட் பண்ண சாரினால தான் நான் அழகா இல்லை, இல்லைன்னா நான் பேரழகின்னு சொல்லி என்னையவே கடுப்பேற்றுவேன். இந்த ஆட்டிக்கு நான் வரலப்பா. டேய் ரொம்ப பண்ணாதடா. உன்னை ஒன்று நான் சாரி செலக்ட் பண்ண சொல்லலை. எனக்கு துணைக்கு வாடா கூட, அது போதும். ஓ, நீ அப்படி சொல்றியா? சரி பொறு, நான் ராஜீவ் கிட்ட கேட்டுட்டு. டேய் அப்பா, இப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணினா நீ கடைசியில் எதில் போய் முடிப்பேன்னு எனக்கு தெரியும். ஒழுக்கமா நீ என் கூட வந்துரு. நீ இப்போ வர்றியான்னு நான் கேட்கல, வரணும்னு ஆர்டர் போடுறேன். ஓகே? உன் எம்டி ஃப்ரெண்டுகிட்ட நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ. இப்போ நீ என் கூட ஷாப்பிங் வர்ற, அதுதான் ஃபைனல். ஓகே? இல்ல ஷாலுமா, எனக்கு நிறைய வேலை இருக்கும். அவன்கிட்ட சொல்லாம எப்படி நான் வர முடியும்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு நீ என் கூட ஷாப்பிங் வர்ற, அவ்வளோதான். சரி, நீ போய் ஹாலில் வெயிட் பண்ணு. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுறேன். போ. திருத்த முடியாதுடி, உன்னைய திருத்தவே முடியாது. பாவம் ரமேஷ் உன்னை கட்டி என்ன பாடுபட போறானோ தெரியல.
டேய் ரொம்ப பேசாம ஒழுக்கமா போய் வெயிட் பண்ணு. நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். போ, அப்புறம் லேட் ஆயிரும். சரி சரி நான் போறேன். சரி வேமா வா. ஹம். விட்டா ரொம்ப ஓவரா பேசுறான். இவனுக்கு இருக்கு. அட வாப்பா ரவி, எப்போ வந்த? இப்பதான் பெரியய்யா. ஷாலினி ஏதோ ஷாப்பிங் போகணுமா, அவ கிளம்பிட்டு இருக்கா. அதனாலதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரிப்பா, அது இருக்கட்டும். ஆமா, கம்பெனில வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் நல்லா தான் பெரியய்யா போயிட்டு இருக்கு. ராஜீவ் இருக்கிறதுனால எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பா தான் இருக்கு. அவன் ஓனர் மாதிரியே நடந்துக்க மாட்டான், என்னோட ஃப்ரெண்டு மாதிரி நல்லா பழகுவான். அதனால வேலையும் பெருசா கஷ்டமா தெரியலங்கய்யா. நீ சொல்றதும் கரெக்டா ரவி. ராஜீவ் நல்ல கேரக்டர். அவன் எல்லார் கூடயும் ஈஸியா அட்டாச் ஆயிடுவான். எப்பேற்பட்ட ஆளையும் அவனோட ஒரே பேச்சுல சிரிக்க வைக்கிறான். அதுவும் உண்மைதான் பெரியய்யா. அவன் இருக்கிறதுனால நமக்கு டயர்டே ஆகாது. எப்ப பாரு நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு அப்படியே வேலை செய்யறதே தெரியாதுங்கய்யா. ரவி, நான் ரெடி ஆயிட்டேன்ப்பா. சரி வா கிளம்புவோம். சரிங்க பெரியய்யா, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்க. ஷாலினி, நிச்சயமான பொண்ணு, பார்த்து பத்திரமா போயிட்டு வரணுமா? ம். சரிப்பா, நான் ரவி கூட தானே போறேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஹாய். ஹலோ அங்கிள். வாப்பா ரமேஷ், எப்படி இருக்க? ஐ எம் ஃபைன் அங்கிள். இம்மா ஷாலினி போமா, ரமேஷ்க்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா. சரிப்பா. இல்ல அங்கிள், ஷாலினி அதெல்லாம் வேணாம்மா, நில்லு. என்னப்பா ரமேஷ், முத வீட்டுக்கு வந்திருக்க, ஏதாவது சாப்பிடணும்ல, சாப்பிட்டுட்டு தான் நீங்க போகணும். இல்ல பரவாயில்ல அங்கிள், நோ மோர் ஃபார்மாலிட்டிஸ். சரிப்பா ரமேஷ், இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? அங்கிள், உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நான் ஷாலினி ஷாப்பிங் கூட்டு போலான்னு இருக்கேன். அலோவ் பண்ணுவீங்களா? அதுக்கெல்லாம் கேட்கணுமாப்பா, நீ தாராளமா கூட்டிட்டு போ. இப்ப ஷாலினியும் ஷாப்பிங் தான் கிளம்பிட்டு இருக்கா. நீங்க 3 பேரும் கூட ஒண்ணா போயிட்டு வாங்களேன். ரவி, ஷாலினி, நீ போயிட்டு வாங்க. இல்ல ரவி, இவங்க கூட நீ போறது சரியா இருக்காது. அவங்க 2 பேர் மட்டும் போயிட்டு வரட்டும். பெரியயா, ரமேஷும் ஷாலினியும் மட்டும் போயிட்டு வரட்டும், நான் எதுக்கு கூட? அதுவும் இல்லாம அவங்க இனிமேல் தான் அவங்கள ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் தேவைப்படும்ல, நான் எதுக்கு கூட? டே ரவி, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரியாது நீயும் கூட வர. அப்பா, இவனை பாருங்கப்பா, ஏதாவது காரணம் சொல்லி கம்பெனிக்கு ஓடி போயிடணும் பார்க்குறான். ஏய் ஷாலினி, அப்படி இல்லைம்மா, நீ நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீயும் கூட வர. அவன் தான் அவனே வரலன்னு சொல்றான்ல, இவன் ஏன் அவ்வளோ ஃபோர்ஸ் பண்றான்? ஷாலினி, அவர் தான் வரலன்னு சொல்றாருல, நம்ம மட்டும் போயிட்டு வருவோமே. உனக்கு என் கூட வரதுல விருப்பம் இல்லையா? அச்சிச்சோ, அப்படி இல்லை ரமேஷ், இவன் எப்பயுமே இப்படித்தான். அதனால தான் அவன்கிட்ட அப்படி சொல்லிட்டு இருந்தேன். சரி, அப்போ வாங்க நம்ம 2 பேரும் மட்டும் போயிட்டு வருவோம். ரவி, உன்னை இன்னொரு நாள் பார்த்துக்கிறேன்டா. ஒண்ணும் இல்லப்பா, இவங்க சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். அதனால அப்ப இருந்தே இப்படிதான் எளியும் பொடியுமா சண்டை போட்டுக்குவாங்க. ஆனா இவங்கள மாதிரி உயிரை கொடுத்து பாக்குறவங்களும் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி ஃப்ரெண்ட்ஸ் இவங்க. சரிம்மா ஷாலினி, நீயும் ரமேஷும் கிளம்புங்க. ஓகேப்பா, இப்போ நாங்கள் கிளம்புறோம். பாய் ரவி சார். பாய் ஷாலினி மேடம். நம்ம ஷாலினி இப்பதான் சின்ன பொண்ணா இருந்த மாதிரி தெரியுது ரவி. அதுங்களையும் அவளுக்கு கல்யாணம். நினைச்சு பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கியா? ஆமாங்க பெரியய்யா, நம்ம ஷாலினிக்கு கல்யாணம். இதை என்னாலே நம்ப முடியல. சரிங்க பெரியா, அப்ப நான் கிளம்புறேன். சரிப்பா ரவி, பார்த்து போயிட்டு வா. இந்த பிள்ளைங்க இப்ப மாதிரி எப்பயும் ஒத்துமையா இருக்கணும் கடவுளே, அதுதான் எனக்கு வேணும். டேய் மச்சான். ஹேய், வாடா ராஜீவ், வாங்க வந்து உட்காருங்க. எங்கடா தரையிலையா? டேய், இந்த நக்கல் தானே வேணாங்கிறது. வெயிட் பண்ணடா, சேர் கொண்டு வர சொல்றேன். அதெல்லாம் நீ முத சொல்லிருக்கணும். ஒண்ணுமே இல்லாத இடத்துல உட்காருடா நீனா. டேப்பா, வந்த உடனே ஆரம்பிக்காத, வெயிட் பண்ணு. ராஜீவ், இவனோட அந்த டிடெக்டிவ் பார்க்கவே ஒரு டைப்பா இருக்கானடா. கரெக்டா வேலை பார்ப்பானா? ஹேய் பூஜா, அவன் பார்க்கத்தான்ப்பா அப்படி. ஆனா இறங்கி வேலை பார்த்தான்னு வையே, அவனோட வேலையெல்லாம் வேற ரகமா இருக்கும். கவலைப்படாம இருப்பா. ஏதோ சொல்றீங்க. ஓகே, உன்னை நம்பி இதுல வேற இறங்கியிருக்கேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏண்டா மச்சான், என்ன விஷயம் ஏதுன்னு எதுவுமே சொல்லாம உங்களுக்குள்ள நீங்களா பேசிக்கிறீங்களே, என்னவா? அது ஒண்ணும் இல்லடா விக்கி, உன்னை பார்த்த உடனே நீ கரெக்டா வேலை செய்வியான்னு என் ஆளுக்கு டவுட் வந்துருச்சு. அதான் கிளியர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏய், யாருடா உன் ஆளு? பிச்சு பிடம்படுவா. கோவப்படாத பூஜா, ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. டேய், உனக்கு ஃப்ளோல எல்லாமே வரும்டா. வந்த வேலை என்னன்னு சொல்லுடா. டேய், அந்த பையன் பேர் ரமேஷ், அவனை பத்தின எல்லா டீடைல்ஸும் இந்த ஃபைல்ல இருக்குடா. டேய் சரி ஓகே, அவனோட டீடைல்ஸ் இருக்குடா உங்களுக்கு. டேய், காரணம் இல்லாம நான் உன்கிட்ட கேட்பேனா? அந்த பையனை தாண்டா நம்ம பூஜாவோட அக்காவுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பையன் கேரக்டர் என்ன எப்படின்னு தெரிஞ்சாதானே அவனுக்கு கட்டித்தரலாமா என்னன்னு நமக்கு தெரியும். வீட்டில் இருக்கிறவங்க ஃப்ரெண்டோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டாங்க.
இருந்தாலும் எங்களுக்கு மனசுக்கு சரின்னு படல. ஸோ அதனால தான் அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாமேன்ட்டு ஓன்ட்டு வந்திருக்கோம். ஓ அப்படியா? அப்போ மேரேஜ் விஷயம். சரி ஓகேடா. இந்த பையனோட டீட்டெயில்ஸ் இன்னும் 1 வீக்ல ஃபுல் டீட்டெயில்ஸ் உன் கையில இருக்கும். ஓகே, இப்போ நீங்க 2 பேரும் கிளம்புங்க. நீ இருந்தேன்னா ரொம்ப கழுத்தறுத்துக்கிட்டே இருப்ப. அது என்னமோ கரெக்ட் தான்ப்பா. ஏய், என்ன 2 பேரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு என்னைய கால வரீங்களா? பூஜா, என்கிட்ட தான் வரணும், பாத்துக்கோ. என்னடா எதுக்கு உன்கிட்ட வரணும்? அது வந்து அந்த என்ன சொல்றது, இந்த ஃபைல் டீட்டெயில்ஸ்லாம் நான் தானே முதல் வாங்குவேன். அதுக்கு நீ என்கிட்ட தான் வரணும். ஜாக்கிரதை. அதானே பார்த்தேன். ஜஸ்ட் மிஸ்டா ராஜீவ், மயிரிலையில் உயிர் தப்பினாய். ஏண்டா மச்சான், நீ திருந்தவே மாட்டடா. உங்களெல்லாம் சேர்ந்தா அப்படிதான்டா இருக்கணும்.